அந்த மோர் பால் நல்லது இல்லைன்னு சொன்னீங்களே, இப்போ மோர் மட்டும் நல்லதான்னு கேட்கலாம். பால் மோராக மாறும்போது பாலினுடைய அத்தனை கெடுதலும் முறிந்துவிடும். பால் மோராக மாறும்போது அதில் உற்பத்தி ஆகக்கூடிய அந்த லாக்டோபாசிலஸ் கோடிக்கணக்கான அளவுல உடலுக்கு நல்லது செய்யக்கூடிய பாக்டீரியா அந்த மோர்ல இருக்கும். நீர் சுருக்கி மோர் பெருக்கி நெய்யுருக்கி உண்பார்தம் பேருரைக்கில் போமே பிடின்னு சித்த மருத்துவத்தில் சொல்லுவாங்க. நீரை சுருக்கி நீரை காய்ச்சி குடி, மோரை பெருக்கி குடி. மோரில் நிறைய தயிரை நிறைய கடைஞ்சி தண்ணியை ஊற்றி நல்ல மோரை பெருக்கி குடி, நெய்யை உருக்கி சாப்பிடு, குறைவான அளவில் எடுத்துக்கோ அப்படின்னு சொல்லி அன்றைக்கு சொல்லியிருக்காங்க. இந்த மூணையும் சாப்பிட்றவன் பேர் உரைக்கில் போமே பிணி அப்படின்னு சொன்னாங்க. அந்த அளவுக்கு மோர் மிகச்சிறந்த ஒரு உணவு. அந்த மோரையும் கம்பங்கூழையும் அல்லது மோரையும் வரகரிசி சோறையும் வாரத்துக்கு 2-3 நாளாவது நம்ம சாப்பிட்டோம்னா பல நேரங்களில் உடல் எடை குறையிறதுக்கும் சர்க்கரை அளவு கட்டுப்பாட்டில் வைத்திருப்பதற்கும் பேருதவியாக இருக்கும் நண்பர்களே.